ஃப்ளோர்ல ஆடிட்டோம், ஆட்ட நிக்கவே மாட்டாம ஆடிட்டே இருக்கிறமே. சோனி, என்ன இது, வீடா இல்ல சினிமா தியேட்டரா? இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா ஆடிட்டு இருந்தம்மா, கோவப்படாதீங்கம்மா, கூல்மா கூல்மா. அம்மா, இவ அப்பா இருந்து ஆடிட்டு தாம்மா இருக்கிறா, நானே எல்லா வேலையும் செய்யறேம்மா, இவ எந்த வேலையும் செய்யவே இல்லம்மா. ஏன் சோனி, அக்கா சொல்றது படி நீ எந்த வேலையும் செய்யாம தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தியா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டம்மா, செஞ்சதுக்கு அப்புறம்தாம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற. இவன் நான் வேலை செஞ்சதே பார்க்கல, ஆடுறத மட்டும் பார்க்கறேன். அப்படியா சோனி, வேலையில முடிச்சுட்டு தான் டான்ஸ் ஆடுனியா? இருந்தாலும் நீ இந்த ஆட்டம் போடுறடி. அம்மா, அவ போய் சொல்றாமா, நான் தாம்மா எல்லா வேலையும் செஞ்சேன். ஏய் சும்மா இருடி, நான் மட்டும் செய்யாம இல்லையாடி, நீ தான் எல்லாமே செஞ்சியா? ஏ ஆமாடி, நான் தாண்டி அங்க எல்லாம் போய் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன், நீங்க இதை ஆடிட்டு தானடி இருந்த. சரி விடுங்கடி, யாரோ ஒருத்தர் செஞ்சீங்கல்ல, எனக்கு வேலை நடந்தா போதும். ஜானகி, அம்மாடி ஜானகி, ராமு வந்துட்டானாமா? அத்தை இன்னும் வரலைங்க அத்தை, ஃபோன் பண்ணினேன், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருங்க அத்தை. அப்படியாம்மா, சரி வரட்டும் வரட்டும். ஜானகி, ஜானகி. ஐயோ மாமா, வந்துட்டீங்களா? வாங்க மாமா வாங்க. வந்துட்டம்மா, கொஞ்சம் நேரமாயிருச்சு. சரி, அதான் பூஜை பண்ணுறதுக்கு நேரமாயிருச்சுன்னு நினச்சிட்டு அவசரமாக வந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. சோனி, மாயா, ஏமா இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க? போய் ரெடியாங்க ரெண்டு பேரும். சரிங்கப்பா. மாயா, ஏமா ஒரு மாதிரியா இருக்கிற, என்னாச்சு? அப்பா, இந்த சோனி எந்த வேலையும் செய்யவே மாட்டேங்கிறாப்பா, எப்ப பார்த்தாலும் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறப்பா. நானே எல்லா வேலையும் செய்யறேன், ஆனாலும் அம்மா என்னைவே தான் திட்டுறாங்கப்பா. ஏன் ஜானகி புள்ளை திட்டிகிட்டே இருக்கிற? ஐயோ மாமா, நான் ஒன்றும் சொல்லலை மாமா, இருக்கிற வேலை ஆளுக்கு ஒரு வேலை சொன்னேன், அது செஞ்சு செய்யறதுக்கு இவளுகளுக்கு நோகுது. எதையாவது இழுத்து போட்டு சண்டை போட்டு கடைசியில் அந்த வேலையை நானே செய்கிற மாதிரி பண்ணுவாளுங்க. அப்பா, நானும் தாப்பா செஞ்சேன், இவ சும்மா சும்மா ஏதாவது தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாப்பா. சரி கண்ணுகளா, அப்பாட்ட எல்லாம் சொல்லியாச்சுல்ல, சரி இப்போ ரெண்டு பேர் ரெடியாகுங்க, போங்க. சரிங்க அப்பத்தா. மாயா, நீயும் போய் ரெடியாகுமா, போ. சரி அப்பத்தா. சரிம்மா, நானும் போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வரேம்மா. சரிப்பா, போயிட்டு கழுவிட்டு வா, போ. இவளுங்க பேசி சண்டை போட்டுக்கிட்டா சண்டை கடையே தான் அத்தா வீடு. பிள்ளைங்கன்னா வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க ஜானகி, அதுக்கெல்லாம் கோவப்பட முடியுமா? பிள்ளைங்க வீடு நிறைய வீட்டில் அப்படி இப்படி இருந்தால் தான் வீடும் நல்லா இருக்கும். சும்மா 3 இருந்தால் மட்டும் என்ன வீடு நல்லாவா இருக்கும்? பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, வீடு ஜானகி, அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. ஏனம்மா அத்தை, இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் செல்லம் கொடுத்து இப்படி நல்லா கெடுத்து வச்சிருக்கிறீங்க, போங்க. நான் சொல்கிற வேச்சு எதுவுமே கேட்கறது இல்லைத்த. அதெல்லாம் சரியாயிருவாங்க ஜானகி, இப்போ இன்னும் சின்ன பிள்ளைங்க தானே, போக போக எல்லாம் சரியாயிருவாங்க, விடு. சரிங்க அத்தை, நான் போய் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்க்குறேங்க, நீங்கள் வாங்க அத்தை. சரிம்மா, போ வரேன். ஏங்க, என்னங்க
இல்லை மலரு, நான் துடைக்கிறதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ளே பையனே துடைக்கிறேன்னு சொன்னான். சரி அதுதான் அவன் துடைப்பான்னு நானும் விட்டுட்டேன். அம்மா நான் தொடச்சிட்டேம்மா. உங்களுக்கு என்ன தொடக்காத மாதிரி தெரியுதா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மாங்குன்னு தொடச்சேன். நீங்க வந்து தொடக்கலன்னு சொல்றீங்க. அப்படியாப்பா, தொடச்சிட்டியா? சரி சரி, நான் தான் சரியா கவனிக்கலையாட்டு இருக்குது. தொடச்சா சரி. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். இந்த அம்மா நம்மள மட்டும் எப்பவாச்சும் குத்தம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த கயல் புள்ள எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். அவனை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ மலரு, மழை பாரு, மழை ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு உள்ள வா. சரிங்க. கையலே வாம்மா உள்ள போலாம் வா. கவினே நீ வாடா. சரிங்கப்பா. ஏங்க அத்தா மாமா வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம். அம்மா அப்பதான் ஃபோன் பண்ணிருந்தாங்கம்மா, நான் தான் பேசினேன். வந்துட்டு இருக்கிறேன், ஆனா கொஞ்சம் நேரமாகும்னு சொன்னாங்கம்மா. அப்படியா கவினு? எப்போ கூப்பிட்டாங்க அம்மா? அதுவாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா கூப்பிட்டாங்க. அம்மா நான் போய் படிக்கிறேம்மா, எனக்கு படிக்கிற வேலை வேற நிறைய இருக்குதும்மா. சரி கையலே போம்மா. இவ வேற படிக்கிறேன்னு நம்ம முன்னாடியே வந்து விட்டு போடுறது. இந்த அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? நான் மட்டும் படிக்கிறதே இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா? ஏன்டா கவினே, கயல் படிக்க போயிட்டா, உனக்கு படிக்கிறது இல்லையாடா? ஒன்றும் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானடா, உனக்கு ஒன்றும் இல்லையா? அதானே, இவன் எப்ப புக் எடுத்து வச்சு ஒழுங்கா படிச்சான்? படிச்சிருந்தாதான் பாஸ் ஆகி போயிருப்பானே. ஒரு வருஷம் உட்கார்ந்து புள்ள கூடயே சேர்ந்து போய் படிச்சுட்டு இருக்கிறான். அம்மா நானாம்மா பாஸ் ஆக மாட்டேன்னு சொன்னேன். பரீட்சை நேரத்துல எனக்கு தான் காய்ச்சல் வந்துடுச்சு, அதனால நான் போகல. அதனால அவங்க ஃபெயில் ஆக்கி விட்டுட்டாங்க. நான் என்னம்மா பண்ண முடியும்? நான்லாம் இப்ப நல்லாதாம்மா படிக்கிறேன். எதையாவது சொல்லிட்டே இருப்பான். போ நீயும் போய் படிப்போ. சரிம்மா. அம்மா என்ன விட்டு போட்டாலும் நம்மள துரத்துறதுவே குடியா இருக்கிறாங்க. இன்னைக்காச்சு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? மலரே, நான் தோட்டத்து வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேம்மா. இந்த வாய்க்காலெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துடோன்னு. சரி நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. இந்த சின்ன புள்ள வேற இந்த மரத்துக்கிட்ட வர சொன்னா இன்னும் இவ்வளவு ஆளவே காணோமே. மலரே மலரே, அக்கா வாங்கக்கா. வர மலரே. என்ன மலரே, பூஜையெல்லாம் முடிஞ்சுதா? பூஜையெல்லாம் போட்டாச்சுக்கா. சரி சுண்டல் பொங்கல் எல்லாம் செஞ்சிருந்தேன். சரி அங்கே கொண்டு வரலாதாக்கா நினச்சிட்டு இருந்தேன். மழையும் விடவே இல்லை. சரி இப்போதான் கொஞ்சம் விட்டுச்சு. சரி நானே அங்கே வரலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க்கா, அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா மலரு? சரி இருக்கட்டும், நானே எல்லாம் தான் செஞ்சேன். எங்க எல்லாம் கீழே மேலேருந்து போட்டுட்டு இருக்கிறாளுங்க, எங்க ஒழுங்கா திங்கிறாளுங்க. அக்கா அக்கா, ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? வா நீலா. என்ன நீலா, உங்க வீட்டில் எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் எங்கள் மாமியார் டிபார்ட்மெண்ட்டுக்கா, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. எனக்கு ஏதாவது வேலை சொன்னால் அது மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்கக்கா, அவ்வளோதான். பொரி சுண்டலை கொடுத்தா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். உட்காந்து என்ன நேரம் பண்ணிட்டு இருக்கிறது,
அவங்க டிவி போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த டிவி சீரியல் கீரியலெல்லாம் ஒன்றும் ஒத்து வராதுக்கா. நான் அதனால தான் வெளியே ஓடி வந்துடுறது. அதானே, வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது வேலை வெட்டி செஞ்சாதான் ஆகும். எப்படா வெளியே ஓடி வந்து ஊர் சுத்தலான்ட்டே நீ காத்துட்டு இருப்பையே. அட போங்க மலர், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னையவே குத்துன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன நீலா, சின்ன பிள்ளைக்கான நீ அவளும் சேர்ந்து தானே வருவீங்க எப்பவும்? என்ன அவளுக்கான நீ மட்டும் வந்திருக்கிற? ஆடா, அதை ஏன்க்கா கேட்குறீங்க? அந்த சின்ன பிள்ளைக்கு எதோ நைட்டெல்லாம் பயந்து அழுகுறாளாமா. என்னன்னே தெரியல, கெட்ட கெட்ட கனாவா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஃபோன் பண்ணாக்கா. சரி, அப்படியே நான் உங்களே கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சிதாக்கா வந்தேன். என்னது கெட்ட கனாவா வருதா? அட ஆமா மலர், அப்படிதான் சொன்னான். சரி வாங்க, அவளை போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அப்படியாக்கா? இந்த மலையில வழுக்கல் கிழுக்கல் எல்லாம் இருக்குமேக்கா, மழை வேற இப்பதான் விட்டுருக்குது. சரி வாங்க, அப்படியே பொடி நடையா போய் பார்த்துட்டு வரலாம். நீ சரி இங்க நின்று என்ன பண்றா, அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம் வாங்க. சரிக்கா, போலாம் வாங்க. ஏனிலா, உனக்கு எந்த கெட்ட கனாவும் வரலையா? அட போங்க மலர், எனக்கும் தான் வந்துச்சு. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அவன் என்னடானா அவங்க மாமியாவே எங்கள் மாமியா கிட்ட சொல்லியிருக்குது. அவன் எதை நைட்டு பயந்துட்டா போல என்னமோ உளறிட்டு கிடந்தான்னு சொன்னாங்க. எங்கள் மாமியாவும் வந்து வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்படியான்னு கேட்டேன். அப்புறம் அதான் சின்ன பிள்ளைக்கு நானே ஃபோன் பண்ணேன். அவளும் அப்படிதாக்கா சொன்னான். அதனால தான் சரி இருடி நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, அவங்க காட்டுக்கு போயிட்டு ஒரு நைட் அங்க இருந்தாங்கல்ல, அதை எதையாச்சும் பார்த்துருப்பா. அதுதான் அவ பயந்து இருப்பா, தூக்கத்துல அதே நினைச்சு படுத்திருப்பா. அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. ஆமாக்கா, அப்படியாதான் இருக்கும். யானிலா, அவ வீட்டுலதான் இருக்கிறாளா? ஆமாக்கா, வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறேன்னு சொன்னான். சரி சரி வா, மாமியாவும் இருப்பாங்கல்ல? இருப்பாங்கன்னு தாக்கா நினைக்கிறேன். என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, ரெண்டு பேர் சேர்ந்து எதையாச்சும் தேவையில்லாத வேலைதான் பண்றீங்க. அப்புறம் அதனாலதான் அவங்க ஏதாவது பேசுறது. சின்ன புள்ள, சின்ன புள்ள. வானிலா அக்கா வாங்க, ஜானுக்கா மலருக்கா வாங்கக்கா வாங்க. என்னடி சின்ன புள்ள, என்னமா கண்ணா கண்டு பயந்துட்டியாமா? நெசமாவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அந்த காட்டுக்குள்ள அன்னைக்கு நடந்ததே திரும்ப திரும்ப அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரியே இருக்குதுக்கா. சரி சின்ன புள்ள விடு, அதெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி, ஏதாவது நாளைக்கு கீழே கோயிலுக்கு போய் ஏதாவது திருநீர் வச்சுட்டு வரலாம், எல்லாம் சரியாயிரும். சரிக்கா. என் மாமியார் கூட அப்படிதாக்கா சொன்னாங்க. சரி சின்ன புள்ள, அதான் நீ எப்படி இருக்கிறியா? நீலா வந்து சொன்னாலா? சரி, அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்தோம் சின்ன புள்ள. சரிக்கா சரிக்கா. எனக்கே ரொம்ப போர் அடிச்சுதுக்கா. நானே அங்கே தான் வரலான்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்களே வந்துட்டீங்க. சரி இருக்கா, உட்காருங்கக்கா. காப்பி ஏதாவது போட்டுட்டு வரேங்க்கா, குடிப்பீங்களாம்மா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன புள்ள, எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போதான் சுண்டல் கிண்டலும் பொரி எல்லாம் சாப்பிட்டோம். இப்போ காஃபி எல்லாம் வேண்டாம் சின்ன புள்ள. சரி வா, முன்னாடி வேணாம், காத்தார வேணாம், அங்கே உட்காரலாம். சரிங்கக்கா. ஏன் சின்ன புள்ள, உங்க மாமியார் இங்க?
எங்கள் மாமியார் சாப்பிட்டுட்டு இப்போதாங்க்கா தூங்குனாங்க. உங்க வீட்டுக்காரு பையனால எங்க சின்ன புள்ள? எங்கள் வீட்டுக்காரும் என்ற பையனும் என் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்கக்கா. ஏன் சின்ன புள்ள நீ போகலையா? நான் போகல நீலா, நாமக்கா சரிப்பட்டு வராது, அவரே போயிட்டு பார்த்துட்டு வரட்டும். சரி சின்ன புள்ள, நாளைக்கு அந்த அம்முக்கும் சொல்லிடு. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், சரியா? போயிட்டு பயந்துருப்பீங்க. ஆளுக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம், சரியா? ஆ சரிங்கக்கா. இந்த சீக்கிரம்னா வரைய மறக்கதான் பாரு எப்படி மழை பிடிச்சிருச்சுன்னு. ஏங்க மழை வரும் எனக்கு தாங்க தெரியும். வாங்க சீக்கிரம் போகலாம். இங்க நின்று நச நசன்னு பேசிட்டே இருக்காதீங்க. இங்க பேசுற நேரத்துக்கு வீடு போய் சேர்ந்துடலாம். வாங்க. எதுக்கு எடுத்தாலும் குத்த கண்டுபிடிக்கிறதே இந்த மனுஷனுக்கு பொழப்பா போச்சு. ஆமா, குத்தம் கண்டுபிடிக்கிறான் குத்தம். சரி வா போலாம். நடங்க நடங்க, நிக்காதீங்க பேசிட்டே. இங்க எங்க ஒருத்தரையும் காணோம். கவினே, கையலே, எங்க இருக்கிறீங்க? டே ஜெகா, எங்கடா போன? ஜெகநாதா, அப்பா அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா. இப்போதான் வரீங்களா? ஆமாடா, நாங்க வருவோம் தெரியும்ல. என்னடா வீடெல்லாம் திறந்து கிடக்குது, ஒருத்தரையும் காணோம். உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள எங்கடா போனாங்க? அம்மா பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் தாம்மா இருந்தாங்க. மலர் எங்கே இங்கே தான் பக்கத்தில் தான் எங்கே போனா, வந்துடுவாம்மா. டே கவினு, கையலு, இங்கே வாங்கடா, தாத்தா பாட்டி வந்திருக்குறாங்க பாருடா. அம்மா உட்காருங்கம்மா, வந்துடுவா. வரட்டு வரட்டு, உட்கார. எனக்கு காலெல்லாம் குடையுது. அப்பத்தா, அப்பத்தா. வாயா பேராண்டி, வா வா. என்னடா உங்க அப்பத்தாவை மட்டும் கூப்பிட்டேன், என் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிற? ஐயோ தாத்தா, அடுத்தது நான் உங்களை தானே கூப்பிட போறேன். தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா? எப்போ வந்தீங்க தாத்தா? ஏன் தாத்தா இவ்வளோ நேரம்? கேள்வி கேட்ட ஒரே முட்டா கேளுடா. வா வா. என்னடா பேராண்டி குள்ளாங்கில்லாவெல்லாம் போட்டுக்கிற? அப்பத்தா ஒரே குளிர் அடிக்குது அப்பத்தா, அதான் அப்பத்தா. சரி சரி, நல்லதா, குளிருக்கு இதமா இருக்கு, போட்டுக்கோ. ஆமா, உன்ற தங்கச்சி எங்க? என் பேத்தி காணோம். அவ உள்ளதா அப்பத்தா, எழுதிட்டு இருந்தா. கையலே, கையலே, இங்க வா. தாத்தா அப்பத்தாலாம் வந்துட்டாங்க, வா. தாத்தா, எப்ப வந்தீங்க தாத்தா? நல்லா இருக்கீங்களா அப்பத்தா? வாங்க அப்பத்தா. பார் பார், இதுதான் என் பேத்திங்கிறது. எப்படி வந்தது என்னை தான் கேட்டா. இதுக்குதான் என்ற பேத்தி வேணும்னு சொல்றது. அப்பத்தா, இனிமேல் இங்கே இருங்க அப்பத்தா. ஊருக்கெல்லாம் போக வேண்டாம் அப்பத்தா, அப்புறம் போய்க்கலாம் அப்பத்தா. சரிடா பேரண்டி, நான் இன்னும் 1 மாசத்துக்கு இங்கே தான் இருப்பேன், சரியா? என்ன அப்பத்தா, 1 மாசத்துக்கு தான் இருப்பீங்களா? ஆமா பேரண்டி, 1 மாசம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆமா பேராண்டி, நீ வேணா உங்க அப்பத்தா வச்சுக்கோ, நான் வேணா ஊருக்கு போகட்டுமா? ஐயோ தாத்தா, அப்பத்தா இங்க இருந்தா நீங்களும் இங்க இருக்கணும். இல்லாட்டி இவனோட ஆட்டத்தை தாங்க முடியாது தாத்தா. எங்கடா இன்னும் 1.5 வண்டாட்டி காணோம்? வருவாம்மா, வருவா. நல்லா வருவாடா. ஏன் செல்லம்மா, வந்ததும் உன் மாமியார் ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டியா? மருமக இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பா, வந்துருவா உடே. அத்தா, மாமா, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களா அத்தா? நல்லா இருக்கிறீங்களா மாமா? ஏன் மாமா நேரத்திலே வந்திருக்கலாம்ல, ஏன் இந்நேரம்? அதுவாம்மா, கிளம்புனதெல்லாம் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். உங்க அத்தை மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகணும்ல. சும்மா இருங்க, நான் என்னமோ மேக்கப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இவர் பேசுவார். இவர் பண்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆஹா, 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க.
இனி டெய்லி என்டர்டைன்மெண்ட் தான். சரிங்க அத்தை, வாங்க அத்தை. கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி தான் அத்தை வச்சிருக்கிறேன், வாங்க. மாமா நீங்களும் எந்திரிச்சு வாங்க மாமா, சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உட்காந்து பேசலாம். சரிம்மா சரிம்மா, வரேம்மா.